In a flower bed, there are 23 rose plants in the first row, 21 in the second, 19 in the third, and so on. There are 5 rose plants in the last row. How many rows are there in the flower bed? ஒரு flower bed இருக்கு. இதில் first rowல 23 rose plants இருக்கு. second rowல 21 இருக்கு. அடுத்துல 19 இருக்கு. இப்படியே போகுது. லாஸ்ட் ரோட்ல 5 பிளான்ஸ் மட்டும் இருக்கு. அப்போ இந்த எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன, ரோஸ் ROWS என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற சீரியஸ் என்னென்னு எழுதிக்கலாம். 23, 21, 19 அப்படி போகுது. லாஸ்ட் ரோவில் 5 இருக்கு. ஒவ்வொரு ரோவுக்கும் நேம் பண்ணிக்கலாம். A1, A2, A3 இப்படி. லாஸ்ட் ரோவை ஏஎன்னு எடுத்துக்கலாம். எத்தனாவது ரோ லாஸ்ட் ரோ அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? nth டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? an ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. nth டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதுதான் 5. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 23 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். n மைனஸ் 1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் 21 minus 23 equal to minus 2. Second term minus first term போட்டா difference minus 2. Third term minus second term போட்டா 19 minus 21 again minus 2. Minus 2. Simplify பண்ணலாம். 23 leftல move பண்ணிக்கலாம். n minus 1 into minus 2. Subtract பண்ணா minus 18 வருது. minus 2 கீழே கொண்டு போயிடலாம். இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால மைனஸ் 2 கீழே கொண்டு போயிட்டேன். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 9 ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்போ n ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 1 10ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த கொஷினில் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை? n ஈக்குவல் டு 10. டேர்மில் 10th ரோவில் நமக்கு 5 பிளான்ஸ் இருக்கு. There are 10 rows in the rose bed. The value of 10th term in a series is 5. That is the value of 10th term in the series is 5.